ஸ்மைலிஸ், வெல்கம் பேக். ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த ஜனநாயகன் மூவியோட ட்ரைலர் வந்துச்சு. ஆனால் இந்த சந்தோஷத்தோட ஒரு கஷ்டமும் இருக்குது, சின்ன கஷ்டமும். அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பகவத் கேசரி தாங்க. பட் இருந்தாலும் இது தளபதி படம். ஓகே ப்ரோ, ஐ டோன்ட் கேர். மாஸ் காட்டுறோம், இதுதான் நம்மளுக்கு முக்கியம். பகவத் கேசரியா இருந்தா என்ன வாழ்ந்தானே, நம்மளோட தளபதி படம், அவள் தான் விஷயம், மேட்ரே. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ட்ரெய்லர் வந்துச்சு. சும்மா எல்லா ஆன்லைனில் தெரிக்க பகவத் கேசரி மீம்ஸை போட்டு சாவாடிக்கிறானுங்கய்யா. என்ன இருந்தாலும் ஒரு நார்மலாக ரிலாக்ஸான ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக போய் மூவியை பார்க்குறோம். என்னென்ன சொல்கிறதுப்பா, இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே பகவத் கேசரி போட்டு சாவடிக்கிறானுங்கய்யா. இதில் வேறு இதையாடா தின்ன போகிறேன், கெட்டு போனாக்க, ஐயோ கெட்டு போனதேடா, சாப்பிட போகிறேன், அதை சாப்பிட போறியா, இதை சாப்பிட போறியா, அதை பார்க்க போறியா, இதை பார்க்க போறியா வேறு. எதுவாக இருந்தாலும் இது தளபதி படம். தளபதி படம்னாலே அது மாஸ் தான். எப்படி இருந்தாலும் 5 ஷோ 6 ஷோ நம்ம பார்க்க தான் போகிறோம், என்ஜாய் பண்ண தான் போகிறோம். எப்பயும் போல் ரெக்கார்ட் நம்ம வைக்க தான் போகிறோம். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன், சொல்லியிருந்தேன். நம்ம தளபதி லியோ மூவி 31 மில்லியன் வந்து ரெக்கார்ட் பண்ணிருந்துச்சு. ஆனால் அப்புறம் குட் பேட் அக்லி வந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸில் தளபதியோட 31 மில்லியன் கிராஸ் பண்ணி 32 மில்லியன் போய் புது ரெக்கார்ட் வந்துச்சு. இப்போது நம்ம ஜனநாயகன் மூவி 24 ஹவர்ஸில் 34 மில்லியன் வந்திருக்குங்க. நான் எதிர்பார்த்தேன் 12 ஹவர்ஸில் நம்ம ரெக்கார்டை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணி புது ரெக்கார்டை வச்சுருக்கோம். அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தான். ஓகே, ட்ரெய்லர் இப்போ பார்க்கலாம். ட்ரெய்லரை பற்றியும் இப்போ மூவி எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்டிங்கை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பண்றவனை கேள்விப்பட்டிருப்பேன், அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் பார்த்தோன்னாக்கா ஒரு ஃபோன் கால் வரும். இது யாரோட பேருன்னு பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி தளபதி வந்திருக்கோம். அதில் இவன் நம்ம தளபதி பேரை பார்த்துட்டு அப்படியே தொட்டிலே அப்படின்னு கேட்பாங்க. அந்த சைட்லாம் பயங்கரமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போது தளபதியே காமிக்கிறாங்க உடனே ஜெயிலில் சண்டை போடுற மாதிரி. எனக்கு ஓப்பனிங் சீன் அதான் இருக்கலாம். அப்புறம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், தளபதி எப்படி அவளுக்கு ஒரு பக்கா ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதில் எல்லாரையும் திருக்கி விட்டுருக்காரு, அந்த பயத்துலேயே எல்லாம் அடிங்க போயிருக்கானுங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அது இன்னொன்று சொல்கிறாங்க, சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருப்பேன், அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருப்பியான்னு. நம்ம தளபதி சம்பவம் பண்ணுவார், ரெக்கார்டு வைப்பார். ரெக்கார்டு எல்லாத்தையும் பிரேக்கும் பண்ணுவார். அவர் ரெக்கார்டு யாராலும் பிரேக்கும் பண்ண முடியாது. அதுதான் நம்ம தளபதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதில் இந்த மாதிரி வில்லன் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஹீரோ நம்ம தளபதியை. அடுத்தது டக்குனு ஒரு தீப்பந்தத்தோடு நம்ம தளபதி இதை காட்டில் நிற்கிறாப்புல, பக்கத்தில் 2 யானை அப்படியே செம்மையாக எழுந்திரிச்சு நிற்குது. அந்த சீனை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்க நம்மளுக்கு டிவிகே ஃப்ளாக் அப்படின்னு. அப்படியே டிவிகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, அடுத்தது டிவிகே ஃப்ளாகை காமிச்ச உடனே செம்ம கூஸ்பஸ் ஆகிற அந்த சீன் ஃப்ரேம் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம தளபதி நடிச்சாலே அது மாஸ் தான். அது மாஸான என்ட்ரி சீன்ஸு, அந்த ஃப்ரேமு எல்லாமே நம்மளை வேற மாதிரி ஆக்கி விட்டுரும். பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார், விஜய புலி மாதிரி வளர்க்கும். இப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த 30 செகண்ட்ஸ் பார்த்தோன்னாக்கா தளபதியோட பொண்ணு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தாங்கனாக்கா, நீங்கள் ஹீரோப்பா, நான் ஆர்டினரி மேன் தான்மா, ஆனால் சேகப் பண்ணுறதெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்தது அவங்க பெருசாகிட்ட பிறகு 2 அவங்கள ஆர்மி ட்ரைனிங்காக அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஆர்மிக்காக ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அடுத்தது
பகவத் கேசரி அப்படியே பண்ணி வச்சிருக்காங்கய்யா. கடைசி படத்தை புது கதையோட ஒரு புது பக்கா ஃபீலோட அப்படியே போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கலான்னு போனாங்க. புது கதை இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா ரீமேக் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. ரீமேக் தான், ரீமேக் இல்லைன்னு எவனும் சொல்லிடாதீங்க. அடுத்தது ரீமேக் பண்ணியிருந்தாலும் அது தனி மாஸ் தான் நம்ம தளபதி பண்ணுறதுனால. அடுத்தது என்னென்னா இதில் புது புது சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு பக்காவான ஒரு என்டர்டெய்னிங்கான மூவியாக தான் இருக்கும். Let's play a game. இப்போ இந்த 30 செகண்ட் இப்போ அடுத்த 30 செகண்ட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. வில்ல வந்து தளபதியோட பொண்ணை அடிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா அவங்க ஒரு பயந்த கேரக்டராக தான் ஆல்ரெடி இருக்கிறாங்களே, அப்பான்னு கத்திக்கணும். அவங்களே தைரியமாக்கணும், நம்ம பொண்ணை அப்படியே புள்ளி மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லி தான் நம்ம தளபதி அவங்கள புள்ளி மாதிரி வளர்க்கணுன்றதுக்காக தான் ஆர்மிலே சேர்த்து விடலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, விருப்பம் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அவர் எப்படியாவது நம்ம பொண்ணை ஆர்மி ஆக்கணும், ஒரு புள்ளியாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அடுத்தது பார்த்தோன்னாக்கா இப்போது வில்லன்ட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இதில் நம்ம பாபிடால் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. பாபிடால் ஹாயா சி அந்த பாட்டு வரல, இருந்தாலும் அந்த பாட்டில் தாங்க அவர் வேற மாதிரிங்க. அந்த பாட்டெலாம் நான் மறக்கவே மாட்டேன். அந்த சீன்ஸ் எல்லாம் அவர் இன்னும் வில்லனாக இருக்குது, பக்காவான சீனாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம கில்லியோட வில்ல செல்லம் வந்திருக்காரு. செல்லம் வந்திருக்காரு, பிரகாஷ் ராஜ் செல்லம் தான். அவர் மாசா இதில் அரசியல்வாதியாக நடிக்கிறாரு. அந்த சீனும் பயங்கரமாக தான் இருக்கும், ஒரு என்டர்டெய்னிங்காக. எல்லா கேரக்டரும் பக்காவாக நல்லா தான் செதுக்கி இருக்கிறாங்க, பார்க்கலாம். இதில் என்ன ரெண்டு கஷ்டமான சீன்ஸ்னாக்கா, பக்காவா பகவத் கேசரி மாதிரியே அந்த பொண்ணை வந்து வளர்க்குறது, அதுக்கப்புறம் ஆர்மி அப்ளிகேஷனில் சைன் பண்ணு, ஆர்மி ஆகு அப்படின்ற மாதிரி பண்ணுறதும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம், அந்த செட்டு இருக்கே அப்பா, மொத்தமாக பகவத் கேசரியே செட்டாக செதுக்கி வச்சுக்கிறான்யா. என்னையா பண்ணுறது, கடைசி படம் இப்படி வந்து அனுபவிச்சு. ஆனால் கடைசி படம் செகியோட இந்த ரெக்கார்டு யாருமே பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம தளபதி வச்சுட்டு போனோம். அந்த ரெக்கார்டு யாருமே அதுக்கப்புறம் பிரேக் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கணும், முடியவும் முடியாது. அந்த அளவுக்கு மூவி இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன், நம்பி பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சடனா இப்படி ஒரு சீன், யாருன்னு பார்த்தா மதன் கௌரி ப்ரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அதுவும் பயங்கரமா ட்ரோன்ஸ் எல்லாம் பறகுது. ஏதோ ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்காரு, அவரு ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்காரா, ஏதோ ஆப்ரேட் பண்றாருன்னு தெரியல. அந்த சீன்ஸ் பயங்கரமா இருக்கு. சடனா எப்படி அந்த திருமண சீன் எல்லாம் பயங்கரமா இருக்கா. அவரும் ஒரு பக்காவான சீன்ஸை கொடுக்க போறாரு, அவரும் ஒரு கேரக்டரா இருக்காருன்றது சூப்பரா தான் இருக்கு. இந்த சீன்லாம் பாபிடால் சொல்றாரு, நெக்ஸ்ட் மக்களை காப்பாத்துற நீ இது உள்ள வராது, உன்னை காப்பாத்திட்டு ஓடி போயிரு அப்படின்னு. மக்களுக்கு நல்லது பண்ற நீ இதுக்குள்ள வராது, உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. அப்படின்னு நம்ம தளபதி செஞ்சுட்டு ராவட்டாடி எதுக்கு செதுக்குறாரு பாரு. அந்த சீன் செமையா, அந்த சாங்குல இருந்து சும்மா அப்படியே ஹைப் பறக்குதுங்க. ட்ரெய்லர்ல அப்படியே தெரிக்குது சாங்கும் நம்ம தளபதியோட ஃபைட் சீனும் அப்படியே பறக்க வேற மாதிரி இல்லை. முன்ன சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தால தான் அவங்க இதுல வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை எதிர்த்து தான் மக்களோடு நின்று நம்ம தளபதி அவங்களுக்காக நின்று எல்லாத்தையும் பண்ணுறாரு போல. அதனால தான் மக்கள் எல்லாம் கூடவே நின்று இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சீன்ஸ். இதில் இப்போ கொன்னாக்கா அவன் ஹீரோ ஆயிடுவான், இவனை எழ முடியாத சிலுவையில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு பாபிடாலு. இப்போ இதெல்லாம் அடுத்த சீனில் தான் நம்ம தளபதி சொல்லுவார், உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்பத்திருவேன்னு சொல்கிற எவ்வளோ இருந்தாலும் சரி, திரும்பி போகிற ஐடியாவே கிடையாது. இது பக்காவான மோட்டிவேஷன் டைலாகும் நல்லா தான் இருக்கு. இது இதில் இன்னொரு விஷயமே இருக்கு, நம்ம தளபதி அரசியல் வந்ததையும் இது கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி பக்காவெல்லாம் இருக்கு. என்ன பண்ணாலும் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் தளபதி சொன்ன மாதிரி மோட்டிவேஷனா, என்ன பண்ணாலும் சரி யூடியூப் சேனலை விட்டு திரும்பி போகிற ஐடியாவே கிடையாது.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்து. ஓகே, அடுத்த சீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நம்ம பிரகாஷ், அதுக்கப்புறம் பிரகாஷ் சார், அப்புறம் பக்கத்தில் எல்லாருமே சுற்றி உட்கார வச்சுட்டு, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியல் வாங்குறாங்கனாக்கா கொள்ளடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கு தான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டி எதுன்னு நடிப்பார். அந்த சாட்டை ஃபோட்டோ இதுதான் போல அந்த சீன் வரும். அடுத்தது அதில் தான் சொல்லுவார். இந்த சீன் வந்த பிறகு பக்காவா எண்டிங்கில் ஒரு வந்து பாருங்க, தளபதி ஏதோ பண்ணிட்டு இருப்பார், ரோபோட் வந்து அப்படியே அதை தடுக்கிற மாதிரி. ஐ திங்க் இது மதன் கௌரி வந்து போயிட்டு இருந்த அந்த ட்ரெயினாக தாங்க இருக்கும். ட்ரோனெல்லாம் ஓட்டிட்டு போனார் இல்லையா, அதே சீன் தான். அந்த சீன் மாடர்னைஸில் தான் இதுவும் இருக்குது. அந்த ட்ரோன்ஸ் இதெல்லாம் சேர்த்து இதுவும் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அதே மாதிரி ட்ரெயின்லேயே ஏதோ ஒன்றுல தான் உட்காந்து போயிட்டு இருக்காரு. அந்த ரோபோட் வந்து அப்படி முன்னாடி தடுக்குது. அந்த சீன்லாம் பயமாக இருக்கு. ட்ரெய்லரை திரும்ப திரும்ப பார்ப்போம், வெறுக்கவே வெறுக்காது நம்ம தளபதியை பார்த்தாக்கா. ஓகே, அடுத்தது ஜனநாயகன் மூவியோட மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் போய் நிம்மதியாக தூங்குங்க, சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே, டாடா ஸ்மைலிஸ்.